குமரி கண்டம் கண்முன் உயிர்த்தெழும் மறைந்த உலகம். ஒரு நொடி உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். மீண்டும் திறக்கும்போது நீங்கள் நிற்பது இந்த காலத்தில் இல்லை. நீங்கள் நிற்பது அலைகள் தாலாட்டு பாடும், இன்னும் மொழியும் ஒன்றாக சுவாசிக்கும் ஒரு மறைந்த உலகத்தில். அது குமரி கண்டம். உங்கள் கண்களுக்கு முன் விரிகிறது ஒரு பேரரசின் பரந்த மார்பு. மேகங்களை தொடும் மலைகள், அவற்றின் மடியில் வெள்ளி நூல் போல ஒளிரும் ஆறுகள், பசுமை வயல்களில் வியர்வையால் மண்ணை நனைக்கும் மக்கள், காற்றோடு இசைபாடும் பறவைகள். இது வெறும் நிலமல்ல, இது ஒரு நாகரிகத்தின் துடிக்கும் இதயம். இங்கே நகரங்கள் கல்லால் மட்டும் கட்டப்படவில்லை, அறிவால் கட்டப்பட்டவை. பெரிய மண்டபங்களில் கவிஞர்கள் பாடுகின்றனர், வானத்தை அளக்க முயலும் ஜோதிடர்கள், மருந்தை உருவாக்கும் சித்தர்கள். ஒவ்வொரு தெருவும் ஒரு கதை, ஒவ்வொரு மனிதரும் ஒரு வரலாறு. ஒரு பெரிய மண்டபம், அதன் நடுவில் அமைதியாக அமர்ந்துள்ளனர் அறிஞர்கள். அவர்கள் பேசுவது வெறும் சொற்கள் அல்ல, அது தமிழின் உயிர். இங்கே பிறக்கிறது கவிதைகள், இங்கே உருவாகிறது இலக்கியம், இங்கே எழுதப்படுகிறது ஒரு மக்களின் வரலாறு. இதுவே உலகின் முதல் இலக்கிய மன்றம். ஆனால் பிரபஞ்சத்தின் அமைதிக்குள் ஒரு மெதுவான அதிர்வு. தூரத்தில் கடல் வேறொரு குரலில் கர்ஜிக்கிறது. அலைகள் உயர்கின்றன, வானம் கருமேகங்களால் மூடப்படுகிறது. மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு ஓடுகின்றனர். அவர்கள் கண்களில் ஒரே கேள்வி: என்ன நடக்கிறது? நிலம் மெதுவாக நடுக்கம் கொள்கிறது. மலைகள் கூட அமைதியாக நிற்கவில்லை. ஒரு கணத்தில் கடல் தன் எல்லையை மறந்து முன்னே வரி. ஒரு மாபெரும் அலை, ஒரு நகரம், ஒரு உலகம் ஒரே மூச்சில் அதை விழுங்குகிறது. நூற்றாண்டுகள் கட்டிய ஒரு நாகரிகம் ஒரு இரவில் கடலுக்குள் மறைகிறது. அந்த நிலம் மறைந்தாலும் அதன் மொழி மறையவில்லை, அதன் நினைவுகள் மறையவில்லை, அதன் கதை இன்னும் உயிரோடு உள்ளது. ஒவ்வொரு தமிழ் சொல்லிலும், ஒவ்வொரு கவிதையிலும், ஒவ்வொரு இதயத்திலும் அது இன்னும் உயிரோடு சுவாசிக்கிறது. அதன் பெயர் குமரி கண்டம்.